வணக்கம். ஏப்ரல் 1 முட்டாள்களின் தினம். ஏப்ரல் ஃபூல். ஏமாத்திட்டானே. இப்படிலாம் ஒரு தினம் இருக்குமாங்க? இதை வேறு நம்ம பேச வேண்டியிருக்கு. எனக்கே யோசனையாக தான் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், தந்தையர் தினம், தாயார் தினம் இதெல்லாம் வச்சுருக்கோம். சரி, அதை கொண்டாடுறோம், நன்றி சொல்கிறோம். தேங்க்ஸ் கிவிங் டே, நன்றி சொல்லும் தினம்லாம் சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா, இந்த ஒருத்தர் ஏமாற்றிக்கிறதுங்கிறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ஏமாற்றிக்கிறதுக்கான ஒரு நாளை நம்ம கொண்டாடலை. நம்ம புராணம், நம்ம வாடுக்கு பாரதத்தில் இது இருக்கிறது, ராமாயணத்தில் இருக்கிறதுலாம் நான் சொல்லக்கூடாது. நம்மை ஆண்டவர்கள் யாருன்னு கேட்டால், யாருன்னு சொல்கிறது, எல்லோரும் தான். டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், ஆர்மேனியர்கள் எல்லோரும் ஆண்டாங்க. இவங்க எல்லாருமே மேற்கிருந்து வந்தவங்க. சரி, இவங்க நாட்டில் இருந்த பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து பலதை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதில் ஒன்று தான் இது. ஏது? இந்த ஏப்ரல் 1ங்கிறது ஆட்களை ஏமாற்றுகின்ற முட்டாள்களின் தினம் அப்படின்னு வச்சது. இது ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தா, இது 1500 வரைக்கும் பிரான்ஸ் இதுகள் எல்லாம் இந்த தினம் கொண்டாடப்படலை. அதுக்கு முதல்ல ஆண்டு கணக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால், ஏப்ரல் 1 தான் ஜனவரி 1 போல் ஆண்டு தொடக்கமாக இருந்தது. அந்த காலத்தில் 500 ஆண்டுகளுக்கு முதல்ல ஆண்டு தொடக்கமாக இருந்தது ஏப்ரல் 1 தான். நம்ம எல்லாம், நமக்கு அந்த பேச்சே கிடையாது. நமக்கு தமிழ் புத்தாண்டு, யுகாதி, அது மாதிரி தெலுங்கு புத்தாண்டு, அதே மாதிரி மலையாள புத்தாண்டுன்னு அவங்கவுங்க வச்சுருப்பாங்க. ஏப்ரல் 1 ஆங்கில புத்தாண்டாக கொண்டாடப்பட்ட காலத்தை அப்போது இருந்த போப்பாண்டவர் என்ன பண்ணாரா, இதை மாற்றி கிரகேரியன் காலண்டர்னு சொல்லக்கூடிய ஜூலியன் காலண்டர் முறைங்கிறது ஏப்ரல் 1 தொடங்கி அடுத்த ஏப்ரல் வரைக்கும் வர்றது இயர் எண்டிங் மாதிரி வச்சுருப்போம். அவர் என்ன பண்ணார், ஜனவரி 1 ஆண்டு தொடக்கமாக மாற்றி அது 1 டிசம்பர் 12 அப்படின்னு கொண்டு வந்தார். இதை கொண்டு வந்தோடனே இதை சிலர் கடைப்பிடித்தாங்க, சிலர் எதிர்த்தாங்க. சில பேர் தெரியாமல் பழசையே கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பழசையை கொண்டாடிக்கிட்டு இருந்தவங்கள பார்த்து இவங்க, ஏய் ஜனவரி 1 தான் புது ஆண்டுன்னு சொல்லிவிட்டாங்க, நீ இன்னமும் இதைத்தான் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா? அது மாதிரி அந்த காலத்தில் இன்னொன்று, இப்போ மாதிரி ஒரு மெசேஜ் போட்டோன்னே எல்லாம் போய் சேர்ந்துடாது. ஒரு செய்தி போய் சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நானே ஒரு ஜோக்கு கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா, ஒருத்தன் கடப்பாறை எடுத்து ரோட்டு வழியாக ஓடிருக்கான். என்னன்னு கேட்டிருக்காங்க, ஏசுனாரை கொண்டவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு இருக்கான். யாரா மடையனாக இருக்கா, அவர் சேர்த்து 2000 வருஷம் ஆச்சு அப்படின்னு. நான் நேற்று தான் பைபிளில் படித்தேன் அப்படின்னு இருக்கான். அப்போ இவ்வளவு தாமதமாக இருக்கான். இது ஒரு படத்துலையும் கூட வச்சுருப்பாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது ஒரு பேப்பர் வாசிப்பான். ஏன்னா அது இப்போ போய் படிக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. எழுத்துக்கூட்டி படிக்கிறாம்ல, மெதுவாக தான் படிப்பேன் அப்படிப்பாங்க. அப்போ அதெல்லாம் உண்டு. அப்போது ஒரு செய்தியை தாமதமாக தெரிந்து கொண்டால் அவங்களே எல்லோரும் கேள்வி பண்ணுவாங்க. ஆடப்பாவி, இது போன வருஷம் விஷயம்டா அப்படிம்பாங்க. நவகிரகம்னு ஒரு படம் வந்துச்சுங்க, பாலச்சந்தருடைய படம். நாகேஷும் ஐஎஸ்ஆர்ங்கிற நடிகரும் அதில் பேப்பர் விற்பாங்க, பேப்பர் பாய். அதில் எப்படி விற்பாங்க தெரியுங்களா? ரயில்வே ஸ்டேஷனில் வேகமாக புறப்படுற ட்ரெயின் இருக்கும் இல்லையா, அதுக்கிட்ட பேப்பர் 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 கற்றுக்கிட்டே போவாங்க. எல்லோரும் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு பார்த்தா அதுக்குள்ளே இவங்க படத்தை வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க, வண்டி கிளம்பிடும். அதை பிரித்து பார்ப்பேன், ஜவஹர்லால் நேரு மரணம்னு போட்டிருக்கோம். ஐயோ பழைய பேப்பர் வாங்கல, அதுக்குள்ளே அவங்க ஓடி போயிடுவாங்க. இப்போ அவங்க பணம் சம்பாரிச்சிட்டாங்க, இவங்கள முட்டாளாக்கிட்டுன்னு போயிட்டாங்க. நம்ம ஊருக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு, நான் சின்ன பிள்ளையா இருக்கப்பெல்லாம் என்னன்னா, இந்த ஏப்ரல் 1 வெள்ளை சட்டை போட்டு வராத சொன்னால் கேளு, மையடிச்சு விட்ருவாங்க அப்படிப்பாங்க. மையடிச்சு விட்ருவான். அது மட்டும் இல்லை, என்ன கழுத்தில் என்னமோ இருக்குது, அடடே என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படிப்பாங்க. ஏமாந்தியா, ஏப்ரல் ஃபூல் இருப்பாங்க. இன்னும் சில பேர் கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தியை சொல்லிக்கூட அவங்கள அப்புறம் லாஸ்ட்டாக இன்றைக்கி ஏப்ரல் 1 மறந்துட்டிங்களா அப்படிம்பாங்க. இது எப்படியாக இருந்தாலும் இது இதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கான்னு தெரியல. ஆனால் இது இருக்குது. கிரகரின் காலம் வந்த பிறகு ஜனவரி 1 கொண்டு வந்ததுனால ஏப்ரல் 1 கொண்டாடிக்கிட்டு இருந்தவங்கள அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக பார்த்துருக்காங்க. அவங்க முட்டாள்கள் தினம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அந்த முட்டாள்கள் அதை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த மாதிரியான
எண்ணங்கள். இதுக்கு மேலே வேறு ஏதாவது கதை இருக்கான்னு கேட்டால், 14ஆம் லூயி மாதிரி அந்த பாரிஸை ஆண்ட மன்னர்களில் ஒரு லூயி மன்னரை ஒரு விகடகவி வந்து ஏமாற்றி அவரை ஜெயிச்சிட்டானாம். அதன் காரணமாக இந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. இதை கொண்டாடுறாங்கன்னு சொல்ல முடியாது, ஒருத்தரை ஏமாற்றிக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. இப்போ இந்த ஃபுல்ஸ்கேப் பேப்பர் எடு அப்படிங்கிறோம். ஃபுல்ஸ்கேப் பேப்பர் அப்படின்னா ஒரு முழு பேப்பரை சொல்கிறோம். அது ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டால், நான் படித்தது உண்மையாக என்னன்னு எனக்கே தெரில. அந்த காலத்தில் யாரையாவது ஏமாத்தினா அவர் ஏமாந்து போனவருக்கு காகிதத்தில் ஒரு தொப்பி செஞ்சு அப்படி மாட்டி விட்டுருவாங்களாம். கூம்பு மாதிரி ஒரு தொப்பி. இந்த இப்போ தோசை கொண்டு வர்றாங்கள, முழு தோசை, அது மாதிரி தொப்பி. இது எதில் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேப்பரில் பண்ணுவாங்களாம். இதை எடுத்து அதை அவங்களுக்கு இப்படி வச்சு விட்ட உடனே அவங்க வந்து ஃபுல்ஸ்கேப், அதாவது முட்டாள்களுக்கான தொப்பி, அதை செய்கிறதுக்கு பயன்பட்ட பேப்பர் தான் ஃபுல்ஸ்கேப் பேப்பர் தான் ஃபுல்ஸ்கேப் பேப்பர் ஆச்சான். வெள்ளைக்காக்கா மல்லாக்க பறக்குதுன்னா ஆமா பறக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரியான செய்திகளை மக்கள் ஒரு சின்ன மகிழ்ச்சியாக ஒரு ஏமாற்றிக்கிட்டு அதன் மூலமாக தீமை வராமல் இருப்பதற்காக ஒரு நாளை வச்சுருந்தாங்கன்னா, அதுதான் இந்த ஏப்ரல் 1. நான் அவரை முட்டாளாக்கிட்டேன்னு சொல்லி பெருமைப்பட வேண்டாம். இப்படி பெருமைப்படுறதும் அது ஒரு வகையான முட்டாள்தனம் தான். அதனால் இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்வோம். ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லாமல் ஏப்ரல் 1ஆம் தேதி என்பது எப்படி வந்தது என்பதை தெரிந்து கொள்வோம். இதுதான் இது வந்த வரலாறு. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.